ஓகே ஹாய் வெல்கம் டு வசந்த் பேட்மின் கோச் யூடியூப் சேனல். ஸோ இப்போ தான் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா என் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக வசந்த் பேட்மின் கோச் யூடியூப் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி குஷன் ட்ராப் தான் பார்க்க போகிறோம். ஸோ யோனெக்ஸில் குஷன் ட்ராப் வாங்கியிருக்கேன். ஸோ ஓகே, நம்ம இதை எப்படி ரேப் பண்ணலாம் நான் உங்களுக்கு பண்ணுறேன், உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஓகே, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கைஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த பிளாஸ்டிக் ரேப்பை நம்ம எடுத்துடலாம். ஓகே இப்போ நம்ம இந்த குஷன் ரேப் தான் இது. ஸோ ஓகே, ரொம்ப தின்னாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் கவரில் போட்டுருங்க. இல்லை நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா இது ஒன்றோட ஒன்றா மர்ஜ் ஆகி நம்ம எடுக்கும் போது என்ன ஆகும்னா அதிலே ஒட்டிட்டு பிரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது முடிச்சதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஒரு பாக்ஸில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இல்லைனா ஓப்பன் ஏரில் வச்சிங்கன்னா இது நம்ம ஒட்டிட்டு நம்ம எடுக்கும் போது ஒரு கடத்து மேலே பாதிலே வந்து கட் அவுட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அது தெரிஞ்சுங்க. ஸோ நான் மிஸ்டேக்ஸ் நான் பண்ணேன், அதுமாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ ஓகே, நம்ம எடுத்து நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் இன்சுலேஷன் டேப் ரொட்டேட் பண்ணிவிட்டேன். ஏன்னா நம்ம அந்த பேஸ் கிளிப் வச்சுட்டு நம்ம போட்டால் இன்னும் திக்காகிடும். அதனால் நான் இன்சுலேஷன் டேப் போட்டேன். ஸோ ஓகே, இப்போ பாருங்கள் நான் இந்த குஷன் டேப் நான் ரொட்டேட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்மால் பிட்டாக எடுத்துப்போம். நம்ம பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். ஸோ பாருங்கள், உங்களுக்காக இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கஷ்டமாக தான் தெரியும். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக ஹோல்ட் பண்ணிக்கிங்க. ஒரு தம்ப் ப்ளேஸ் பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணுவோம் பொறுமையாக. பாருங்கள் பொறுமையாக. ஓகே, உங்களுக்கு தேவையான திக்னஸை மட்டும் வச்சுக்கோங்க, ரொட்டேட் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு இது போதுங்க. நான் இப்போ எடுத்துக்கிறேன். இது பாருங்கள், பொறுமையாக கட் பண்ணணும், எடுத்துடலாம் நம்ம அது மாதிரி. அவ்வளோதாங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம இது ரொட்டேட் பண்ணது போதும். எனக்கு இது ஓகே. உங்களுக்கு ரொம்ப தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரேப் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த குஷன் ரேப் நான் இப்போ முடிச்சிட்டேன், ரோல் பண்ணிட்டேன் ராக்கெட்டில். ஸோ நம்ம இப்போ ராக்கெட்டில் குஷன் ரேப் வந்து ரேப் பண்ணிட்டோம். ஸோ அதனால் வந்து இப்போ ஒரு கவர் எடுத்துக்கிறேன். கவருக்குள்ளே ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க, கவருக்குள்ளே ஈரம் இல்லாமல் வச்சுக்கோங்க. ஸோ அப்போது இந்த குஷன் ரேப் வந்து இன்னும் லைஃப் இருக்கும். ஈரம் இருந்ததுன்னா ஸோ குஷன் ரேப் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். அது ஒரு நோட்டாக வச்சுக்கோங்க. ஓகே, முடிச்சிட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரை நம்ம பாருங்க. ஓகே, இந்த குஷன் ட்ராப் எனக்கு இப்போ முடிஞ்சிச்சு. ஸோ ஐ மீன் போட்டுட்டேன், ராக்கெட்டில் போட்டுட்டேன். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா அது வெளியே வச்சிங்கன்னா ஸோ இது ரொம்ப திக்னஸ் ரொம்ப கம்மி, ஸோ ரொம்ப தின்னாக தான் இருக்கும். அதனால் வந்து இந்த லேயரும் ரொம்ப தின்னு. ஸோ அதனால் நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா ஈரப்பதம் அதிகமாகிடும். நம்ம எடுக்கும் போது நம்ம இந்த குஷன் ட்ராப் எடுக்கும் போது ஸோ ஒன்று ஒட்டிக்கும். அப்போ நம்ம எடுக்கும் போது அந்தளவுக்கு லென்த்தாக வராது, அங்கேயே கட் ஆகிடும். ஸோ அதனால் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், கேர்ஃபுல்லாக ஒரு பிளாஸ்டிக் கவர் வீட்டில் ஏதாவது ஒரு கவர் இருந்ததுன்னா ஸோ அது உள்ளே போட்டுருங்க. ஸோ ஓகே, நான் இந்த பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது பாக்ஸ் இருந்தால் கூட ஓகே, எது இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் அதை வெளியே வைக்காமல் கவருக்குள்ளே போட்டு ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இது ஒரு ஏன்னா நான் பண்ண தப்பு அதுதான், ஃபஸ்ட்டு நான் தப்பு பண்ணிட்டேன். ஸோ வெளியே வச்சுட்டேன், அதனால் எனக்கு குஷன் ரேப் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதனால் வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபார்ம் கிரிப்பு நான் ரேப் பண்ண போகிறேன். ஓகே, ஓகே, இதுக்கு முன்னாடி நான் பேஸ் கிரிப் எடுத்துகிட்டு நான் வந்து இன்சுலேஷன் டேப் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த குஷன் ட்ராப்பு, அதுக்கப்புறம் தான் இந்த கிரிப்பு. ஓகேங்களா? ஓகே, பொறுமையாக பண்ணுவோம்.
லேயர் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக அதே ஈவனாக போவோம் நம்ம grip ரொட்டேட் பண்ணும்போது. ஓகே நான் முடிச்சிட்டேன். ஸோ இது எனக்கு தேவையில்லை, நான் எடுத்துட்றேன். ஸோ இதுக்கு மேலே இந்த டேப் யூஸ் பண்ணலாம். ஓகே இப்போ இந்த டேப் நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் இங்கே ஸ்டிக் பண்ணுறேன். அதுதாங்க நம்ம ஃபைனல் பார்ட் வந்துட்டோம், ஃபைனல் கன்க்ளூஷன் வந்துட்டோம். ஸோ அதான் முடிஞ்சிச்சு, ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஓகே தட்ஸ் ஆல் முடிஞ்சிச்சுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த ராக்கெட் நம்ம குஷன் ரேப் எப்படி ரொட்டேட் பண்ண அவங்க சொல்லி கொடுத்தப்ப நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் தெரிஞ்சுக்க வசந்த் பேட் உங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய். வசந்த் பேட்மிண்டன் கோச்சிங் யூடியூப் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.